தீய சக்தி ஃபைனலா சென்சார் வாங்கிட்டானுங்க. ஏதோ இவனுக்கு சென்சாரே கிடைக்கல. ராவும் பகலும் சென்சார் போர்டு ஆஃபீஸ்லயே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். சென்சாரே குடுக்க மாட்டேங்கிறானுங்க. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம். ஷோவே கேன்சல் பண்ணிட்டோம். எவ்வளோ பேசுனீங்க. நான் தான் சொல்றேனே, அவன் கையில தான் சென்சார் வச்சுக்கிட்டு இருக்கான். அஃபிஷியலா சொல்லாம அமைதியா இருக்கான். இது மூலியமா ஹைப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். நீ எப்புட்றா சொல்லலாம்? உனக்கு தெரியாதுடா அப்படின்ற மாரி என்னென்ன பேசுனீங்க? ஸோ ஏதோ ஒண்ணு பேசிட்டு போங்க. நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம சொல்ல முடியும். தெரியாதத நம்ம ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. நல்லா விசாரிச்சு இதுதான், அதுதான் சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்புறவங்க நம்பட்டும். நம்பாதவங்க நம்பாமலே போகட்டும். அத பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. எவன் என்ன சொன்னாலும் அத பத்தி நான் இன்னும் யோசிக்கிறதும் கிடையாது. சரி ஏதோ ஒண்ணு இந்த தீய சக்தி படத்துக்கு ஃபைனலா சென்சார் வாங்கி முடிச்சுட்டானுங்க. யூ/ஏ வாங்கிட்டானுங்களாமா. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் டைம் அஃபிஷியலாவும் வந்துருச்சு. நாளை முதல் நாங்க தியேட்டருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெண்புல்தி மாரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ பரவால்ல வந்துட்டு போங்க. சோலோ ரிலீஸா இருந்துட்டு போட்டோம். இப்போ புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கிற 10 தியேட்டரே ஃபுல் ஆகல. இருக்கிற எல்லா தியேட்டர் ரிலீஸ் பண்ணி நான் மயிரையா புடுங்க போற? ஸோ அதெல்லாம் எந்த ஒரு இன்னும் பெருசா ஒண்ணும் புடுங்க போறதில்ல நீ. இந்த பாட்ட வச்சு நீ ட்ரைலர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் புடிங்கிருக்கலாம். எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் படமா ரியாலிட்டியா பார்த்தா தியேட்டர்ல போய் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. ஸோ பார்த்துப்போம். எங்க போய் நின்னாலும் ஜெயிக்க போறது ஜனநாயகன் மட்டுமே. நம்ம படம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம். தளபதி படம் எப்போ வருதோ அப்பதான் நம்மளுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே ஃபெஸ்டிவல் கூடிய சீக்கிரம் செலிப்ரேஷன் மட்டும் தான் தள்ளி போயிருக்கே தவிர, மத்தபடி வேற எதுவுமே தடங்கல் ஆகல. காத்திருப்போம். கூடிய சீக்கிரம் நம்ம படம் வரும். வேற லெவல்ல பண்ணுவோம். வாய பொளந்து பார்ப்பானுங்க. அப்ப யோசிப்பானுங்க, எதுக்குடா இந்த விஜய தொட்டோம்? எதுக்குடா இந்த விஜய் ஃபேன தொட்டோம்? அப்படின்னு சொல்லிட்டு ராவும் பகலும் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு ஒப்பாரி வைக்க போறானுங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம படம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இந்த படத்துக்கு சென்சார் கையில் வாங்கிட்டானுங்க. யூ/ஏ 2 மணி நேரம் 40 நிமிடம் இன்டர்வல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 3.25 மணி நேரம் நீங்கள் இந்த படத்துக்காக தியேட்டரில் இருக்க மாதிரி இருக்கும். படம் ரொம்பவே மோசமாக தான் இருக்காமா. நம்ம சொல்ல வேணாம். படம் பார்ப்போம். படம் பார்த்ததுக்கப்புறம் வச்சு செய்வோம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. செய்ய போகிறது உறுதி தான். ஆனால் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அப்படின்றத கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. நீங்கள் இந்த தீய சக்தி படத்தை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். புக்கிங் எல்லாமே ஓப்பன் ஆக போகுது. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணி தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் தான் போய் பாருங்கள். பார்க்கணும் அப்படின்ற ஒரு வலுக்கட்டாயம்லாம் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.